ஸ்பெஷலாக என்னென்னு பார்ப்போமா? வாவ், சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது பிரியாணி. நீனா இந்த ஸ்டிக் போட்டு எடுப்போம், சாதம் இல்லாட்டி உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம கரண்டி வச்சு கலரணும்னா அது உடஞ்சிடும் சாதம். அதுதான் நான் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்காக. சூப்பராக இருக்குது, வாசனை அப்படியே கம கம கமன்னு இருக்குது. நைஸ் சிக்கன் பிரியாணி. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போமா? எக்கு, பாயில்டு எக்கு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை. ஏன் கொஞ்சமாக இருக்குன்னா 2 பேருக்கு தான் சமைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக இருக்கும். பிரியாணி வந்து நிறைய இருக்கும், ஏன்னா மிச்சம் மீந்தால் கூட நைட்டுக்காக வச்சு சாப்பிடலாம். அடுத்து என்ன? தயிர் பச்சடி, ரைத்தா. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம், அப்புறமா வந்து வெள்ளரிக்காய் போட்டு வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அந்த ஒரு ஏப்பம் வர பாருங்கள், அது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நான் பிரியாணி பண்ணேன்னா வெங்காயத்தோடு சேர்த்து இந்த வெள்ளரிக்காவை தான் போடுவேன். அடுத்து என்ன பார்ப்போம்? இது ஒயிட் ரைஸ். பிரியாணி பிடிக்காதவங்களுக்கு ஒயிட் ரைஸ். இங்கேயும் கொஞ்சம் தயிர், இது குரமோர் போடுறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி பிடிக்காதவங்களுக்கு ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்புறம் அவ்வளோதான். இனி இதோட முடியுது சண்டே ஸ்பெஷல்.